ஹலோ தேர் வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். பிரீமியர் லீக் அண்ட் பிரீமியர் லீக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பத்தியுமே நம்ம பேசிட்டு இருந்த நேரத்துல எஃப்சி பார்சலோனாவை சுத்தி ஒரு சிசிலிங் ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் ரொம்பவே ஃபயர் மாரி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் பார்சலோனா ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே அந்த 1:1 ரூல் அப்படிங்கிறது லாலிகால ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல பார்சலோனா வந்து மாட்டிட்டு இருக்கானுங்க. எஃப்சி பார்சலோனா கழுத்த வந்து லாலிகா புடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் ஃபெர்மின் லோபஸ், மார்க் கெசடோ, கிறிஸ்டன்சன் இந்த 3 பேரையுமே டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து தீயா பரவிட்டு இருக்கு. சோ உண்மையாவே அவங்க டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல இருக்காங்களா? அப்படி அவங்க டிரான்ஸ்ஃபர்ல போனா என்ன ரீசனா இருக்கும் டாக்டிகலி? ஹன்சி ஃபிளிக்கோட விஷன்ல அவங்க இன்னும் இருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல டீப் டைவா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஃப்ஓடி லெஜண்ட்ஸா அப்பதான் நீங்க மாறுவீங்க. லைவ் வாட்ச் அலாங்ஸ்லாம் ரொம்பவே தரமா போயிட்டு இருக்கு. சீசன் வேற மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நெறைய லைவ் வாட்ச் அலாங்ஸ் அண்ட் லைவ் ட்ரான்ஸ்ஃபர் டாக்ஸ் உங்களோட நான் பண்ண போறேன். நீங்க இதுல என் கூட சாட் பண்ண போறீங்க. உங்க கூட நான் நெறையவே இன்டராக்ட் பண்ண போறேன். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஃபெர்மின் லோபஸ்ல இருந்து இந்த டாக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 22 இயர் ஓல்ட் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் ஃபார் எஃப்சி பார்சலோனா. லா மெசியா அப்படிங்கிற பார்சலோனாவோட அகாடமில இருந்து வந்தவன் தான் நம்ம ஆளு. லாஸ்ட் சீசன் வந்து எல்லாரோட தலையுமே இவன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சான். ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீசனா இருந்துச்சு. இவன்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு வொர்க் ரேட் ஆகட்டும், அந்த ஒரு டெக்னிக்கல் ஃபிளேர் ஆகட்டும், அந்த கோல ஸ்மெல் பண்றது அப்படிங்கிறது இவன்கிட்ட நெறையவே இருக்கு. பிகாஸ் என்னதான் சென்ட்ரல் மிட்ஃபீல்டரா இருந்தாலும் டப்புன்னு போய் ஒரு கோல ஸ்கோர் பண்ணிட்டு வந்துருவான். அந்த டேப்பிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல இருந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட்டா இருக்கட்டும், எல்லாமே தரமா பண்ணுவான். 46 அப்பியரன்ஸஸ்ல 8 கோல்ஸ் அண்ட் 10 அசிஸ்ட் நம்மால வந்து புரொவைட் பண்ணியிருக்கான். இம்பாக்ட் சப்பா வந்து டப்புன்னு ஒரு கோல் வந்து மோப்ப முடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவான். பட் இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. என்னதான் லாஸ்ட் சீசன் 2029 வரைக்கும் அவனோட கான்ட்ராக்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும், பார்சலோனாவோட மிட்ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்டா இருக்கு. அந்த பொசிஷனுக்கு நெறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் ஃப்ரெங்கி டியாங், பெட்ரி, காவி, டானி அல்மோ அப்படின்னு நம்மளுக்கு காம்படிஷன் குடுக்கறதுக்கு குறையே இல்லாம இருக்கு. சோ ஃபெர்மின் லோபஸோட கேம் டைம் அப்படிங்கிறது அண்டர் த்ரெட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே அவனோட டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு காரணமா இருக்கலாம். யாருக்கு தெரியும்? டாக்டிக்கலி ஃபெர்மின் லோபஸ் ஒரு டைனமிக் பாக்ஸ் டு பாக்ஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஹன்சி ஃபிளிக்கோட சிஸ்டம் ஒரு ஹை பிரசிங், ஃபாஸ்ட் டிரான்சிஷனல் ஃபுட்பால். ஆல்ரெடி லமின் யமால், ரஃபீனியா இந்த 2 பேரும் விங்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டானி அல்மோ அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் பொசிஷன்ல ஸ்லாட்டா இருக்கான். ஃப்ரெங்கி டியாங், பெட்ரி, காவி இவங்க எல்லாமே அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் பொசிஷன்ல ஸ்டாக்டா இருக்காங்க. இந்த நேரத்துல ஃபெர்மின் லோபஸ் எப்படி அந்த இடத்துல சூட் ஆவான் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அடிக்கடி நம்மால வந்து சப்ஸ்டிட்யூட்ல தான் உட்கார்ந்திருப்பாப்ல. எப்பயாச்சும் தான் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். பட் டிஆர்இஓ ஸ்போர்ட் அப்படின்னு ஸ்பெயின்ல ஒரு ஃபேமஸான ஜர்னலிசம் இருக்கு. அவனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் அண்ட் பேன் மியூனிக் வந்து இவனோட சம்பளத்த டபுள் ஆக்கி நாங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்மின் லோபஸ் கிட்ட பெர்சனல் டெர்ம்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல மான்செஸ்டர் யுனைட்டட் 70 மில்லியன் பிட் வந்து பார்சலோனாக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூமரும் வந்துட்டு இருக்கு. ஃபெப்ரிசியோ ரொமானோ ஆல்ரெடி ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து ஒரு சென்ட்ரல் மிட்ஃபீல்டருக்கு ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துச்சு. பட் என்னதான் இத்தன நியூஸ் வந்தாலும் 2, 3 நாளைக்கு முன்னாடி அதே ஃபெப்ரிசியோ ரொமானோ, ஃபெர்மின் லோபஸ் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் கூடலாம் ஒண்ணும் பேசல. பார்சலோனா கூடவும் மேன் யுனைட்டட் வந்து ஒண்ணும் பிட்லாம் சப்மிட் பண்ணல. எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ உடைச்சு விட்டான். பட் 70 மில்லியன்ங்கிறது ஒரு சீரியஸ் கேஷ். பார்சலோனா டெம்ப்ட் ஆகுறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. பட் ஃபெர்மின் லோபஸ் ஒரு கிக்கான விஷயத்த பண்ணியிருக்கான். ஜூன் மந்த்ல அவன இன்டர்வியூ எடுத்தப்போ, பார்சலோனா என்னோட ட்ரீம் மூவ். நான் இங்கேயே நெறைய சீசன் ப்ளே பண்ணுவேன். சொல்லப்போனா இங்கேயே என்னோட கேரியர முடிச்சுக்கிறதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி இன்டர்வியூல சொல்லியிருக்கான். பட் லாலிகாவோட பினான்சியல் ஃபேர் பிளே ரூல்ல பார்சலோனா இந்த பிளேயர செல் பண்ணுவாங்களா? இல்ல ஃபெர்மின் லோபஸ் அந்த பிக் மனி மூவ்க்கு டெம்ப்ட் பண்ணப்படுவானா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஃபெர்மின் லோபஸ் பார்சலோனா இருக்கணுமா? இல்ல வேற கிளப்புக்கு போணுமாங்கிறது உங்களோட தாட்ஸ் அத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் அவன் ப்ளே பண்ற பொசிஷன்ல நெறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்டாக்டா இருக்காங்க. சோ அது ஃபெர்மின் லோபஸோட கேம் டைமுக்கு ரொம்பவே ஒரு த்ரெட்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் மார்க் கெசேடோ இன்னொரு லா மெசியா பிளேயர். 21 இயர் ஓல்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். லாஸ்ட் சீசன் இவனுக்கும் ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்துச்சு. 36 அப்பியரன்ஸஸ்ல 7 கோல் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கான். பார்சலோனாவோட அந்த ஒரு கிளாசிக் டிஎன்ஏ இவன்கிட்ட இருக்குன்னு சொல்லணும். அந்த பால வச்சிருக்கும்போது அந்த ஒரு கம்போஷர், டாக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஆப்போனன்ட் கிட்ட பால் இருக்கும்போது அந்த பிரேக்கிங் அப் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நம்மள்ட்ட இருக்கு. எக்ஸாஜரேட் பண்றேன்னு சொல்லாதீங்க. பட் ஒரு யங் செர்ஜியோ புஸ்கெட்ஸ் வித் மோர் அட்டாக்கிங் பிட் ஆஃப் பிளே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஹன்சி ஃபிளிக்கோட சிஸ்டம்ல நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ரோல்ல அப்படியே டீப் சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப்பா வந்து அவனோட பிளே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பெட்ரி, காவி இந்த மாதிரியான சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ அவங்கள புஷ் பண்றது தான் இவனோட வேலை. ஸோ ஹியர் இஸ் த ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி பார்சலோனாவோட அந்த மிட்ஃபீல்ட் ரொம்பவே ஸ்டாக்டா இருக்கு. பேயர் லெவர்குசன் கெசடோவ ரொம்பவே சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்கங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. ஒரு 30 மில்லியன் பிட் வந்து இவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. பார்சலோனா வேஜஸ் ஃப்ரீ பண்றதுக்கும் அந்த ஒரு புக் வேல்யூல இவனை ஆட் பண்றதுக்கும் பிகாஸ் லாமெசியா ப்ராடக்ட் அந்த அகாடமி ப்ராடக்ட் அப்படின்னாலே 100% வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ அதுக்கு பார்சலோனா ரொம்பவே டெம்ப்டா இருப்பாங்க. பட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹன்சி ஃபிளிக் வந்து போத் கெசடோ அண்ட் ஃபெர்மின் லோபஸ் 2 பேருமே அவனோட சிஸ்டம்க்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நவ் இமேஜின் கெசடோ அண்ட் ஃபெர்மின் லோபஸ் 2 பேரையுமே கம்பைன்ட் ஒரு 100 மில்லியனுக்கு நீங்க சேல் பண்றீங்க. அந்த புக் வேல்யூக்காக நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டெக்கேடுக்கான ஒரு மிட்ஃபீல்ட் டியோவ நீங்க லூஸ் பண்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆல்ரெடி எல்லா ஃபேன்ஸும் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பினான்சியல் ஃபேர் பிளேக்காக நம்மளோட நெக்ஸ்ட் டெக்கேடோட ஃபியூச்சரே நீங்க சேல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கத்திட்டு இருக்கானுங்க, கதறிட்டு இருக்கானுங்க. என்னோட திங்கிங் என்னன்னா, கெசடோ அண்ட் ஃபெர்மின் லோபஸ் 2 பேரையுமே செல் பண்றது ஒரு மேட்னஸ்.
பட் ஃபெர்மின் லோபஸ்க்கு ரொம்பவே நல்ல காம்படிஷன் இருக்கு பார்சலோனால. பெட்ரி, காவி இந்த 2 பேர தாண்டி எப்படி விளையாட போறாங்கறது தெரியல. பட் கெசேடோ ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளேயர். ஒரு நெக்ஸ்ட் டெக்கேடுக்கு ஒரு சூப்பர்பான பிளேயர் அப்டின்னே சொல்லலாம். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கெசேடோ வந்து பார்சலோனால ஒரு அன்டச்சபிள் பிளேயரா இருக்கணுமா? இல்ல கேஷ்க்காக அவன செல் பண்ணணுமான்னு உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஆண்ட்ரஸ் கிறிஸ்டன்சன பத்தி பேசலாம். ஒரு சென்டர் பேக் பார்சலோனாக்கு லாஸ்ட் சீசன் அந்த இன்ஜூரினால ப்ளே பண்ணவே முடியல நம்மாலால. இப்போ ப்ரீ சீசன்ல சியோலோட 7-3 அப்படின்னு டிராஷ் பண்ணானுங்க அந்த டீம பார்சலோனா. அதுல ஒரு ஹெட்டர் கோல், சூப்பர்பான ஒரு கோல். வாட் அ ஹெட்டர் மேன்! அந்த மாரியான ஒரு கோல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான் கிறிஸ்டன்சன். பட் ஹியர் இஸ் த ரியாலிட்டி. கிறிஸ்டன்சன் லாஸ்ட் சீசன் ஒன்லி 26 மினிட்ஸ் தான் ஃபுல் லாலிகாலயே ப்ளே பண்ணான். பிகாஸ் ஒரு இன்ஜூரி, அது ஒரு சர்ஜரினால இந்த நேரத்துல பாவ் குப்ராசி, ரொனால்டோ அராவுஜோ அண்ட் ஹூலஸ் குண்டே, அப்புறம் நம்ம இனாகோ மார்டினஸ் இந்த 4 பேரும் அவனோட பொசிஷன ரொம்பவே சாலிடா புடிச்சுக்கிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். குண்டே அடிக்கடி லெஃப்ட் பேக்லயும், ரைட் பேக்லயும் ப்ளே பண்ணாலுமே, சென்டர் பேக்லயும் அவனால ப்ளே பண்ண முடியும். அண்ட் பாவ் குப்ராசி ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்திருக்கு லாஸ்ட் சீசன் அவனுக்கு. ஸோ கிறிஸ்டன்சன் இன்ஜூரி ஆனதுக்கு அப்புறம் பாவ் குப்ராசி அந்த பொசிஷன வந்து இறுக்கி புடிச்சுக்கிட்டான்னே சொல்லணும். ஒருவேள பாவ் குப்ராசிக்கு இன்ஜூரி ஆனா கிறிஸ்டன்சன் ஒரு பேக்கப்பா இருக்கிறதுக்கு வேணா சான்ஸ் இருக்கு. டாக்டிகலி கிறிஸ்டன்சன் ஒரு பால் பிளேயிங் டிஃபெண்டர் அப்டின்னே சொல்லலாம். ஹன்சி ஃபிளிக்கோட அந்த பொசஷன் பேஸ்ட் ஃபுட்பால் அண்ட் ஹை பிரசிங் ஃபுட்பால் இதுக்கு கிறிஸ்டன்சன் ஒரு மெயின் திங்கா இருப்பாங்கிறது அவனோட ஒரு தாட். அண்ட் ஆல்சோ செல்சில அவனோட சாம்பியன்ஸ் லீக் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஃப்ரீ ஏஜென்ட்டா தான் பார்சலோனாக்கு வந்தான். பட் நெக்ஸ்ட் இயர் 2026ல அவனோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ரெனியூ பண்றதுக்கும் ஒரு டாக்ஸும் போகல அப்படிங்கிறது ரூமர் வந்துட்டு இருக்கு. லிவர்பூல் அந்த மார்க் குயிக்கு பதிலா இவன ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ரூமரும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 20 மில்லியன் அந்த ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே புக்குக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது பார்சலோனா டெம்ப்ட் ஆனாலும் ஆவாங்க இவனுக்கும். ஸோ ஆல்சோ தாமஸ் ஃபிராங்க் கிறிஸ்டன்சனோட ஒரு பழைய கோச்சு. 2 பேருமே டேனிஷ் தான். டோட்டனமோட ஹெட் கோச்சா வேற தாமஸ் ஃபிராங்க் வந்திருக்காப்ல. ஸோ தாமஸ் ஃபிராங்க் வந்து கிறிஸ்டன்சன பார்த்துட்டு இருக்கிறதாவும் ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் இங்க தான் ஸ்பைசி ஆயிட்டு இருக்கு. கிறிஸ்டன்சனும் பார்சலோனா கிட்ட எனக்கு ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்க குடுத்தாலும் பரவால்ல. நெறைய மினிட்ஸ் நான் ப்ளே பண்ணலனாலும் பரவால்ல. நான் வந்து பார்சலோனாக்காக என்னோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுற வரைக்கும் நான் ப்ளே பண்ண போறேன். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். நம்ம ஆள் வந்து பார்சலோனாக்காக உயிரே குடுக்கணும்னு நெனைக்கிறான். பட் பார்சலோனா ஃபண்ட்ஸ ரைஸ் பண்றதுக்காக பிளேயர சேல் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்கும்னு சுத்தமா தெரியல. சவுதி கிளப்ஸ் அண்ட் பிரீமியர் லீக் கிளப்ஸும் நம்மால பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன நடக்கும்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த 3 பேரும் ஏன் டிரான்ஸ்ஃபர் ரேடார்ல இருக்காங்க அப்படின்னா, லா லிகால 1:1 ஃபேர் பிளே ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ரொம்பவே பார்சலோனாவ கழுத்த நெரிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். ஃபெர்மின் லோபஸ் ஒரு 70 மில்லியன், கெசேடோ ஒரு 30 மில்லியன், கிறிஸ்டன்சன் ஒரு 20 மில்லியன். மொத்தமா 120 மில்லியன் வந்து இந்த 3 பேரால வரும் அப்படிங்கிறது பார்சலோனாக்கு ரொம்பவே ஒரு 100% ப்ராஃபிட். பிகாஸ் கிறிஸ்டன்சன் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் தான். ஃபெர்மின் லோபஸ் அண்ட் கெசேடோ 2 பேருமே ஹோம் குரோன் ஒரு யூத் அகாடமில இருந்து வந்த பிளேயர். ஸோ 3 பேரையுமே ஒரு பியூர் ப்ராஃபிட்டுக்கு விக்கலாம். அதுக்கு பார்சலோனா ரொம்பவே டெம்ப்ட் ஆவானுங்க. பட் 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஃபெர்மின் லோபஸ் அண்ட் கெசேடோ இந்த 2 பேரையுமே சேல் பண்றதுக்கு பார்சலோனா ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்ல அப்படிங்கிறது தான் ரூமரா வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே ரூமரா தான் வந்துகிட்டு இருக்கு. பட் ஃபெர்மின் லோபஸ் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஹன்சி ஃபிளிக் ஒரு டஃப் ஸ்பாட்ல இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு பொசஷன் பேஸ்ட் ஹை பிரசிங் ஃபுட்பால், ஒரு குயிக் டிரான்சிஷன் அந்த ஒன் டச் ஃபுட்பால் ப்ளே பண்ற ஒரு டீம். அவனுக்கு கிறிஸ்டன்சன், கெசேடோ, ஃபெர்மின் லோபஸ் இந்த 3 பேருமே நல்லா மோல்டா ஃபிட் ஆவானுங்க அவனோட டீம்ல. ஸோ அவனோட டிசிஷன் இந்த டாக்ஸ்ல என்ன இருக்க போதுங்கிறது ரொம்பவே கீயா இருக்கும். ஸோ இதுதான் பார்சலோனாவோட ஒரு லேட்டஸ்டான நியூஸா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப் என்ன நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதையும் நம்ம வீடியோல பார்ப்போம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காமெண்ட்ஸ்ல உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. லைவ் வாட்ச் அலாங்ஸ்லாம் நம்ம சேர்ந்து சீக்கிரமே பார்க்க போறோம். சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.